விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் இருக்கும்போது செட் ப்ராப்பர்ட்டின்னு நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தாவேக்கா வந்து செட் ப்ராப்பர்ட்டியாக 2 பேரை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பெண்கள், இன்னொன்று வந்து குழந்தைகள். உங்கள் பெற்றோர்கள் கிட்ட நீங்கள் அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட வைங்க, சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைங்கன்றது அந்த க்ரூமிங்காக இல்லையா? இது சைக்கலாஜிக்கலி தப்பாக இல்லையா? இன்னொருத்தங்க பெண்கள்னு சொன்னேன் இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவாக பேசினாங்க. அப்போ உங்கள் பெண்களோட பாதுகாப்பு வந்து செட் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, கேம்பெயின் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நத்திங். என்ன ஆனால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா, கை தட்டினீங்களா, கோஷம் போட்டிங்களா, அதோடு நிப்பாட்டிக்கோங்க. டெமோக்ரஸி எண்ட்ஸ் தேர். எங்களை கேள்வி கேட்கறதுக்கான திராணியோ உங்கள் ரைட்ஸோ யாருக்கும் இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலுக்கு போடும். அதுதான் தாவேக்கா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. என்ன லூசு மாதிரி பேசுற? டிஎம்கே கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கு இப்படி பேசுறதுக்கு? முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.